டாடா ஏஐ லான்ச் பண்ணுற சம்பூர்ணா கேர் கேன்சர் அப்படிங்கிற ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். சம்பூர்ணா கேரில் வந்து நிறைய செக்மெண்ட்டை கவர் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து கேன்சர் ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி கேன்சர் இருக்கிறவங்க வாங்க முடியாது, ஆல்ரெடி கேன்சர் சிம்டம் இருக்கவங்களும் இதை வாங்க முடியாது, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வீடியோ போட்டோம்னா இது பாதிப்பு இருக்கவங்க வந்து கிடைக்குமான்னு கேட்குறாங்க. இன்சூரன்ஸுங்கிறது என்னென்னா ஹெல்த்தியாக இருக்கும் போது வாங்கிட்டு ஃப்யூச்சரில் வந்தால் அது பயனாகும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து எப்படி இருக்குன்னு நம்ம ரிவ்யூ பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த சொல்லிடுறேன் நான். எனி கைண்ட் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே நான் கன்சல்டிங் ஃபீ வாங்குறேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் ஃப்ரீ கன்சல்டிங் தான் பண்ணுறேன். ஏன்னா எப்படி என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஆன்லைனில் ஏதாவது இவங்களா வாங்கியிருப்பாங்க, ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி வாங்க போவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க, இல்லாட்டி வேறு யாராவது சஜஸ்ட் பண்ணாங்கம்பாங்க, அதை ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து கன்சல்டிங், நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க. இல்லாட்டி மெசேஜ் பண்ணாதீங்க. நல்லா இருக்கலாம், நானும் நல்லா இருப்பேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க. Having said that, okay, இது நான் பார்ட்டிசிபேட்டிங் நான் லிங்க் இண்டிவிஜுவல் ஹெல்த் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. இதை ஒரு ப்ரொடெக்ஷன் ப்ராடக்ட். ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுது நமக்கு? ஒரு கேன்சர் வந்தால் ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தாதா? கண்டிப்பாக போதுமானது. ஒரு 10 lakh 20 lakh 25 lakh நம்ம சொல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, அவருக்கு கேன்சர் வந்துடுது. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, அவருடைய ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் ஒன்று கேஷ்லெஸ்ஸாவோ ரீஇம்பர்ஸ்மெண்ட்டாவோ ஒரு 85% 90% சம்டைம்ஸ் 100% கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்குவோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து இட் வில் கிவ் சப்போர்ட் பியாண்ட் ட்ரீட்மெண்ட். அவங்களுக்கு வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும். கேன்சர் வந்த ஃபேமிலி இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னென்னா, அந்த பிரெட் வினர் ஆஃப் ஃபேமிலியாக இருக்கலாம், இன்கம் லாஸ் ஆகுறதுனால சேவிங்ஸ் வந்து கரையக்கூடும், லைஃப் ஸ்டைலே மாறக்கூடும், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வந்து பாதிக்கும் அது. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு ப்ராடக்டை வாங்குறீங்க, அதில் ஒரு 150 நாள்லேருந்து மேக்ஸிமம் 3 மாதம் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இந்த பாலிசி ஹோல்டருக்கு கேன்சர் வந்துச்சு அப்படின்னாக்கா நல்ல அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 lakhs வரைக்கும் கவர் பண்ணுறாங்க. சம்வேர் அரௌண்ட் 25 lakhs 40 lakhs 50 lakhs வரைக்கும் நல்லா கவர் பண்ணுறாங்க. அது என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதை எகெயின் இது யாரெல்லாம் வாங்கினாங்கன்னா 18 வயசுலேருந்து 65 வயசு இருக்கும் அப்ளை பண்ணலாம். மெச்சூரிட்டி ஏஜ் மேக்ஸிமம் வந்து 85 வயசு வரைக்கும். பாலிசி டேர்ம் கம்மியாகவும் வாங்கிக்கலாம், பட் மேக்ஸிமம் 30 வருஷம் வந்து நீங்கள் பாலிசி வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 20s 30s இருக்காங்கன்னா அடுத்த 30 வருஷத்துக்கு தட் பர்சன் அவங்களுக்கு வந்து கேன்சர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் வந்து இன்கம் வந்து எதுவுமே கிடையாதுங்க. கேன்சர் வந்தால் மாத்திரம்தான் இன்கம் வரப்போகுது. வெதர் இட் இஸ் 25 lakhs ஆர் 40 lakhs ஆர் வாட் எவர் இட் இஸ். கேன்சர் வரலைன்னா என்னன்னா, இப்போ நீங்கள் 30 வருஷத்துக்கு பாலிசி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த 30வது வருஷம் முடியும் போது நீங்கள் செலவு பண்ண காசு திருப்பி கொடுத்துருவாங்க ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியமில். என்னை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஏன்னா ப்ரொடெக்ஷனுக்காக வாங்குறீங்க, நான் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியமே வாங்கினா போதும். ஏன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ வெயிட்டிங் பீரியட் நான் சொல்லிடுறேன். இது எதுக்கு நான் வீடியோவில் சொல்ல வேண்டியது இருக்குனாக்கா, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்லோம் அப்படின்னா அந்த பாதிப்பு வந்தவங்க வந்து அதை பார்த்துட்டு இது ப்ராடக்ட் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியும், ஆனால் சும்மா கேட்குறாங்க. அட்லீஸ்ட் ஏன்னா கிராமத்துலேருந்து பேசுகிறவங்க கிடையாது. இது வந்து கொஞ்சம் தே ஜஸ்ட் வாண்ட் டு நோ, தே திங்க் அவங்க மனசில் என்ன நினைக்கிறான்னு தெரியல. எப்போவுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ப்ராடக்டாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கும்போது நமக்கு ஹெல்ப் வாங்கிட்டு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பாதிப்பு வந்தால் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறாங்க. அப்படியே நீங்கள் வாங்கினீங்கனாலும் 180 நாள் ஃபுல் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அந்த ஒரு ப்ராடக்ட்டை இந்த ப்ராடக்ட்டை ஒருத்தர் வாங்குறாரு, அவருக்கு முதல் 180 நாளுக்குள்ளே கேன்சர் சிம்டமோ கேன்சரோ வந்துச்சு அப்படின்னாக்காலும் கிளைம் கிடைக்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னாக்கா 3 year வெயிட்டிங் பீரியடும் இருக்குது. அதாவது டயபெட்டிஸ், பிபி, ஆஸ்மா, கொலஸ்ட்ரால் ஏதாவது இருந்துச்சு, இல்லாட்டி வேறு ஏதாவது ப்ரீ எக்ஸிஸ்டன்ட் டிசீஸ் இருந்துச்சுனாக்கா அதுக்கும் அவங்களுக்கு வந்து 36 month வெயிட்டிங் பீரியட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கேன்சர் அதாவது ஹெல்த்தியாக இருக்கவங்க வாங்கினாலே 180 நாள்லேருந்து 36 மாதம் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் இருக்குதுல்ல. சர்வைவல் டேஸ் வந்து 0 days. அதாவது என்னென்னா, சர்வைவல் டேஸ்னால் என்னென்னு சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிற அவர் பாலிசி ஹோல்டர்னு வச்சுக்கோங்க. இந்த பாலிசி வாங்கியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அன்றைக்கி தான் அவருக்கு கேன்சர்னே அவர் தெரியுது, ரிப்போர்ட் வந்திருக்கு, அன்றைக்கே அவர் இறந்துடுறாரு. அப்படின்னா கூட அந்த சம்மர் ஷூட் 25 lakhs 40 lakhs வாட் எவர் என்ன சம்மர் ஷூட் வாங்கினீங்களோ அது ஃபேமிலி கிடச்சிரும். ஏன்னா ஒரு சில ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்கும்னா மினிமம் 7 நாள் சர்வைவலாக இருக்கணும், மினிமம் 3 நாள் சர்வைவ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சர்வைவெல்லாம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டேவே அவர் இல்லாமல் போயிட்டாலும் அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் இது கிளைம் வந்து கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ எதெல்லாம் கவர் பண்ணுதுனாக்கா, அதான் சொல்கிறேனே, இதில் வந்து கேன்சருங்கிற பேர் வச்சுருக்காங்க, பட் ஒரு சில எக்ஸ்க்ளூஷன் வச்சுருக்காங்க. என்னென்னா மைனர் ஸ்டேஜ் கேன்சர் கண்டிஷன்ஸ், ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் அண்ட்
வாட் எவர் இது படிக்க வேண்டாம், எனக்கு தெரியல, ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. எனிவே மைனஸ் தட் கேன்சர் கண்டிஷன்ஸ் ஆன் டயக்னோசிஸ் ஆஃப் கவர்ட் மைனர் கண்டிஷன்ஸ் த பே அவுட் இஸ் 25% ஆஃப் த இன்சூர்ட் அமௌண்ட் அட் 10 lakh. ஓகே, மைனர் ஸ்டேஜ் கேன்சர் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு சம்ம ஷூட் 40 லட்சம் அப்படின்னா 10 லட்சம் கொடுப்பாங்க, 25% அதை கொடுப்பாங்க. இல்லாட்டி மேக்ஸிமம் ஒரு 10 lakh, விச் எது ரொம்ப கம்மியோ அதை தான் கொடுப்பாங்க. ஓகேவா? மேஜர் ஸ்டேஜ் கேன்சர், மேஜராக ஏதாவது கேன்சர் டயக்னோஸ் பண்ணாங்க வாங்கினதுக்கப்புறம், அந்த வெயிட்டிங் பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னாக்கா, கேன்சர் ஆஃப் ஸ்பெசிஃபைட் சிவியரிட்டி ஆன் டயக்னோசிஸ் ஆஃப் கவர்ட் மேஜர் கேன்சர் த பே அவுட் இஸ் 100%. நீங்கள் சம்ம ஷூட் எவ்வளவோ அதை முழுசாக கொடுத்துருவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, முன்னாடியே ஏதாவது பிரச்சனை இல்லாமல் இருக்கா, இல்லை இப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கவங்க வாங்கி இப்போ தான் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சுனாக்கா கொஞ்சம் ட்ராக் ஆகும். ஒரு கிரிட்டிக்கல்னஸ் ரைடர் ஆகட்டும், இந்த மாதிரி ப்ராடக்ட் கிளைம் ஆகட்டும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் கொடுப்பாங்க சம்டைம்ஸ். ஓகேவா? இஃப் தே ஹேவ் டவுட். ஓகேவா? ஸோ எனிவே 100% ஆஃப் த சம்ம ஷூட் கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் கிளியராக இருந்துக்கோங்க. மைனர் ஸ்டேஜ் கேன்சராக இருந்துச்சுனாக்கா சம்ம ஷூட்டில் 25%, மேஜர் ஸ்டேஜ் கேன்சர்னாக்கா 100% பே அவுட் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகே, இதில் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படின்னு நான் சொல்கிறேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் தான் பே பண்ணுது. ஒருத்தருக்கு வந்து ஒரு கேன்சரே வருது வாட் எவர்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, கீமோதெரப்பி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் தான் பே பண்ணுது. ஆனால் அவர் வந்து வேலைக்கு போக முடியாமல் இருக்கலாம், அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், வீட்டில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கலாம், ஏதாவது இல்லை வாட் எவர் ரீசன். ஸோ அவருடைய இன்கம்மை வந்து சரி கட்டணும் இல்லையா? அதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்லாம் வாங்குறது ரெக்கமெண்டட்னு சொல்லலாம். ஓகேவா? திஸ் பாலிசி பேஸ் ஃபிக்ஸ்ட் இன் அமௌண்ட் டு யூ. ஓகேவா? இது 3 விதமாக பண்ணுறாங்க. அந்த இன்கம் லம்சம் ப்ளஸ் இன்கம், இல்லாட்டி 100% இன்கம். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சம்மர் ஷூட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட்டு என்ன பண்ணுறாங்க, இதில் கேரண்டீட் ப்ரீமியம் தான். 30 வருஷம் நீங்கள் ப்ரீமியம் பெயிண்ட்டும் மறிச்சிருந்தீங்கன்னா 30 வருஷமும் ஒரே ப்ரீமியம் தான் இருக்குங்கிறாங்க. ஸோ மல்டி ஸ்டேஜ் கேன்சர் வந்தாலுமே அதையும் கவர் பண்ணுறோங்கிறாங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, இப்போ வந்து ஒரு 35 வயசில் ஒருத்தர் வாங்குறாரு, ஒரு 16,725 மாதிரி 10 வருஷத்துக்கு அவர் ப்ரீமியம் பே பண்ணுறாரு. சரிங்களா? அவருக்கு 50 வயசில் கேன்சர் இருக்குன்னு டயக்னாஸ் பண்ணுறாங்கன்னா அவர் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கிறாரு? இதில் இந்த ஆப்ஷன் 100% இன்கம் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு மாதம் 1,11,000 வந்துடும். ஸோ மாதம் 1,11,365 rupees ஃபார் த நெக்ஸ்ட் 2 years. அப்படின்னா வருஷத்துக்கு வாட் எவர் 12 லட்சமா? ஸோ 2 வருஷத்தில் அவருக்கு ஒரு 24 லட்சம் கிடைக்கும். சம்டைம்ஸ் லம்சமாக 24 lakhs கொடுங்கன்னு வாங்கிக்கலாம். சம்டைம்ஸ் லம்சமாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு சம்டைம் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு இன்கமாக கொடுத்துருங்கன்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த வே திஸ் ப்ராடக்ட் ஒர்க்ஸ். வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஓகே, எக்ஸ்க்ளூஷன்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி பிரச்சனை இருக்கவங்களுக்கு வாங்கவே முடியாது, இஷ்யூ ஆகாது. நீங்களாக போய் ஆன்லைனில் வாங்கினாலும் நாளைக்கு கிளைம் கிடைக்கிறது கஷ்டமாயிரும். இந்த லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில டியூமரை அவங்க கவர் பண்ணலாம். ஏன்னா இது அமௌண்ட் இன்வால்வ் இஸ் ஹியூஜ் இல்லையா? 24 lakhs 40 lakhs மாதிரி சம்மர் வாங்குறாங்க. ஸோ ஒரு சில எக்ஸ்க்ளூஷன் வச்சுருக்காங்க, மற்றபடி மேஜர் கேன்சர் வந்துச்சுனாக்கா கொடுக்குறாங்க. அவ்வளோதான், தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் சைடு ஏதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்லை அந்த ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, உங்களோட ரிவ்யூ பண்ணணும், என்னென்ன ப்ராடக்ட்லாம் வச்சுருக்கீங்க, இன்கம் ஸ்டேட்டஸ் என்ன, ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும். தட் இஸ் வாட் இட் இஸ். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், வில் டேக் இட் ஃபார்வர்ட். நான் அத்தராத்திரியில் அந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ ஐ டோன்ட் நோ எப்படி நான் பேசினேன்னு தெரியல. எனிவே நான் 2 நாளாக இதை பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஐம் ஹாப்பி, ஐம் கம்ப்ளீட்டிங் திஸ். மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டைம்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நான் கன்சல்டிங் ஃபீ ரெக்வஸ்ட் பண்ணுறதில்ல. இட்ஸ் அ ஃப்ரீ கன்சல்டிங் செஷன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறது?